ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் டைமை பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்ஸான வாட்ச் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதாவது நார்மல் வாட்ச்லேருந்து டிஜிட்டல் வாட்ச்லேருந்து இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச் வரையும் எல்லாமே வந்துட்டு நிறையா விஷயத்த நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஆனால் உலக அழிவுனால குறிக்கிற ஒரு வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இது எப்படி அப்படின்னா, அதாவது உலக அழிவினால குறிக்கிற ஒரு கடிகாரம், அதாவது கிளாக்னு வச்சுக்கோங்க, அதை வந்து சொல்ல போகிறோம். இரண்டாம் உலகப் போரோட முடிவில் ஜப்பானிய நகரங்களான ஹீரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களை வந்து அணுகுண்டால பேரழிவு வந்து அந்த இடத்துல வந்து உருவாக்கிட்டாங்க. இதுக்கான காரணம் வந்து அமெரிக்கா தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அணுகுண்டுகளாக ஏற்பட்ட இந்த பேரழிவை கண்ட அமெரிக்காவை சேர்ந்த அணு ஆயுதங்களின் தந்தை அப்படின்னு அறியப்படுற ராபர்ட் ஓப்பன்ஹெய்மர் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோடு சேர்ந்து அணுகுண்டை உருவாக்கிய அமெரிக்க அறிவியலாளர்களும் பெரும் கவலை அடைஞ்சதுனால அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவது பேரழிவை தரும் என்பதை பொதுமக்களுக்கு எச்சரிக்கையாகவும், அணு ஆயுதங்கள் மீண்டும் பயன்படுத்தப்படாது என்பதை உலக தலைவர்கள் உறுதி செய்யவும் விரும்பி அவங்க வந்துட்டு 1947ஆம் ஆண்டில் அணுசக்தி உலக அழிவுக்கு எவ்வாறு நெருக்கமாக உள்ளது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு அடையாளமாக உலக அழிவு நாளுக்கான ஒரு கடிகாரத்தை உருவாக்குறாங்க. இது வந்து இந்த கடிகாரத்தை 1947 உருவாக்குறாங்க. இந்த கடிகாரம் நேரம் முட்கள் வந்து நள்ளிரவு 12 மணி, அதாவது ரயில்வே டைம் படி 24 மணியை வந்து நெருங்குவது, உலக பேரழிவு வந்து நெருங்குவதாக வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது மனிதன் வந்து அணுசக்தி மற்றும் இயற்கை முறையை தவறாக பயன்படுத்துவதனால இதன் விளைவாக வந்து இந்த கடிகாரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து இனிமேல் வந்து அணு ஆயுதங்களை வந்து அதாவது உபயோகிக்கக்கூடாது, இதனால் பேர் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அந்த ஹீரோஷிமா நாகசாகிலேருந்து அதை பார்த்தனால அதை உருவாக்கின அந்த ஆராய்ச்சியாளரே வந்து இந்த கடிகாரத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னாலும், இது எப்படி இதுவரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கடிகாரம் முதல்ல 1947ஆம் ஆண்டு வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அப்போவே நள்ளிரவைத்தோட 7 நிமிடங்கள், அதாவது 23 மணி நேரம் 53 நிமிஷத்தில் இருப்பது போன்று கடிகார மூக்களை வந்து வச்சுருக்காங்க. முதல்ல உலகில் நிகழ்ந்த மனித இருப்புக்கு ஆபத்தான நிகழ்வுக்கும் அதனால் ஏற்படவிருக்கும் விளைவுகளுக்கு ஏற்ப கடிகாரத்தோட முட்கள் வந்து அப்பப்போ மாற்றி அமைக்கப்பட்டும் இன்னி வரையும் அந்த வந்து வச்சிட்டு இருக்காங்க. இது என்னடா ஒன்றும் புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. இதை நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1949ஆம் ஆண்டில் சோவியத் ரஷ்யா வந்து முதலாக வந்து அணு ஆயுதங்களை வந்து சோதனை நடத்தினாங்க. இந்த கடிகாரத்தில் நள்ளிரவைத்தோட 3 நிமிடங்கள், அதாவது 23 மணி நேரம் 57 நிமிஷம் இருப்பதாக வந்துட்டு முட்கள் வந்து நகர்த்தி வச்சாங்க. 1953ஆம் ஆண்டு அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் 9 மாத இடைவெளியில் அடுத்தடுத்து அணு ஆயுத சோதனைகளை ஈடுபடுத்தினால இந்த கடிகாரத்தில் நள்ளிரவைத்தோட 2 நிமிடங்கள், அதாவது 23 மணி நேரம் 58 நிமிஷம் இருப்பதாக முட்கள் நகர்த்திச்சாங்க. நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், என்ன இது நகர்த்தி வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சோதனைகள் செய்யும்போது திடீர்னு பேரழிவு ஏற்பட்டது அப்படின்னா இந்த கால இடைவெளிக்குள்ளே ஆனந்த காரணக்காக ஒரு கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இது வந்து அந்த செகண்ட்குள்ளே இந்த உலகம் அழியலாம், என்ன வேணால் நடக்கலாம், அந்த ஒரு விபரீதம் வந்து நடக்கிறதுனால அதை வந்து நினைவு வைத்துக் கொள்வதற்காக தான் இந்த ஒரு கடிகாரத்தை வந்துட்டு அவங்க உருவாக்குனாங்க. இது மறுபடியும் வந்து 1960ஆம் ஆண்டில் வந்து அணு ஆயுதம் பயன்பாட்டின் தீங்குகள் தொடர்பான பொதுவான புரிந்து கொள்ளுதலும் அறிவியல் ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதன் காரணமாக போர்களில் அணு ஆயுதம் வந்து பயன்படுத்துவதில்லை அப்படின்னு ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அமெரிக்கா மற்றும் சோவியத் நாடுகள் வந்து நேரடி மோதல்களை வந்து தவிர்த்துட்டு அப்போது இந்த கடிகாரத்தில் நள்ளிரவைத்தோட 7 நிமிடங்கள், அதாவது 23 மணி நேரம் 53 நிமிஷம் இருப்பதாக வந்து முட்கள் வந்து பின்னோக்கி நகர்த்தினாங்க. இதுதான் முதல்ல வந்து பின்னோக்கி நகர்த்தினா இந்த இது 1963ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் வானில அணு ஆயுத சோதனை வந்து ஈடுபட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த கடிகாரத்தில் நள்ளிரவத்தோட 12 நிமிடங்கள் வந்து இருப்பதாக முட்களை வந்து பின்னோக்கி வச்சாங்க. இதே மாதிரி 1968ஆம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் இடையே 1965ஆம் ஆண்டில் நடைபெற்ற போர், 1967ஆம் ஆண்டில் வியட்நாம் போர், பிரான்ஸ் மற்றும் சீனா அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்தது போன்ற பல காரணங்களுக்காக இந்த கடிகாரத்தில் நள்ளிரவத்தோட 7 நிமிடங்கள் வந்து 23.53 இருப்பதாக முட்களை வந்து நகர்த்தி வச்சாங்க.
1969ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் செனட் அவையில் அணு ஆயுத பரவலாக்க கொள்கையை வந்து சீரமைத்து தொடர்ந்து இந்த கடிகாரத்தில் நள்ளிரவத்தோட 10 நிமிடங்கள், அதாவது 23 மணி நேரம் 50 நிமிஷம் இருப்பதாக முட்களை பின்னோக்கி நகர்த்திட்டாங்க. 1972ஆம் ஆண்டில் அமெரிக்க ஐக்கிய நாடு மற்றும் சோவியத் யூனியனுடைய மூலோபாய ஆயுத வரம்பு ஒப்பந்தம் மற்றும் பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை ஒப்பந்தம் ஏற்படுத்ததை தொடர்ந்து இந்த கடிகாரத்தில் நள்ளிரவத்தோட 12 நிமிடங்கள், அதாவது 23 மணி நேரம் 48 நிமிஷம் இருப்பதாக முட்கள் பின்னோக்கி நகர்த்திட்டாங்க. 1974ஆம் ஆண்டு இந்தியா அணுசக்தி சாதனத்தை சோதனை செஞ்சது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சோவியத் ஒன்றியம் ஆகியவை சுயாதீனமான இலக்குடன் மறுநுழைவு வானூர்தி நவீனப்படுத்திய போன்ற காரணங்களால் இந்த கடிகாரத்தில் நள்ளிரவத்தோட 9 நிமிஷங்கள் நகர்த்தி வச்சாங்க. இதே போன்று உலகத்தில் நடைபெறும் பல்வேறு அழிவு காரணங்களை கொண்டு இந்த கடிகாரத்தில் நள்ளிரவத்தோட 1980 ஆண்டு 7 நிமிடங்கள் என்றும், 1981ஆம் ஆண்டு 4 நிமிடங்கள் அப்படின்னும், 1984ஆம் ஆண்டு 3 நிமிடங்கள் அப்படின்னு இருப்பதாக அந்த முட்களை அந்தந்த இயரில் உலகத்தில் நடக்கிற அணு ஆயுதங்கள் சம்பந்தமான இந்த சீரழிவுக்கு நினைவு கூறுற வகையில் இந்த கடிகாரத்தில் முன்னும் பின்னுமா இந்த முட்களை மாற்றி மாற்றி அமைச்சிட்டு இருந்திருக்காங்க. 1990ஆம் ஆண்டில் பெர்லின் சுவர் வீழ்ச்சி மற்றும் இரும்பு திரை, ஜெர்மனியின் மறு ஒருங்கிணைப்பு போன்றவற்றால் பனிப்போர் அதன் முடிவை நெருங்கியதாக கொண்டு இந்த கடிகாரத்தில் நள்ளிரவத்தோட 10 நிமிடங்கள் இருப்பதாக முட்களை பின்னோக்கி நகர்த்தினாங்க. இது போன்று உலகத்தில் நடைபெற்ற பல்வேறு அழிவு காரணங்களை கொண்டு இந்த கடிகாரத்தில் நள்ளிரவத்தோட 1990ஆம் ஆண்டு முதல் இந்த நாள் வரை முட்கள் நகர்த்தப்பட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக 2023ஆம் ஆண்டில் உக்ரைன் போர் நடந்தது. இந்த போரில் அணுசக்தி, உயிர் மற்றும் காலநிலை கவலைகள் போன்றவைகளால் இந்த கடிகாரத்தில் நள்ளிரவத்தோட 90 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்களை நகர்த்திருக்காங்க. இதுதான் இந்த வரலாற்றிலேயே அதிகமாக முட்களை நகர்த்தின இந்த நிகழ்வாகவும் இருக்குது. 2024ஆம் ஆண்டு இப்போ கரண்ட்டில் கூட உக்ரைன் போர் அணுசக்தி, உயிர், காலநிலை ஆகியவற்றின் செயற்கை நுண்ணறிவு கவலைகளும் சூழ்ந்து கொண்டதுனால இருப்பினும் இந்த கடிகாரம் நள்ளிரவத்தோட 90 நிமிடங்கள் என்று தற்போது இருக்குது. இதில் எப்படி அப்படின்னா, ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் அவங்க பின்னோக்கியோ இல்லை முன்னோக்கி நடத்தின முட்கள் அந்த போர் முடிகிற வரையும் அப்படியே இருக்கிறது தான் இங்கே ஒரு ஆச்சரியம். இது எப்படின்னா, அந்த அழிவுகளை குறிக்கிறதுனால இந்த கடிகாரத்துக்கு இன்னமும் இருக்குது. இவ்வளோ பெரிய கடிகாரத்தை யார் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த கடிகாரத்தை அமெரிக்காவில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது அவங்க உலக நாடுகளில் நடக்கும் போர்கள் கலனை கொண்டு இந்த கடிகாரத்தில் முன்னும் பின்னுமா இந்த முட்கள் இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த கடிகாரம் தான் உலகத்தோட அழிவை குறிக்கிற ஒரு கடிகாரமாக இன்றளவு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிவிங்க. இப்படி ஒரு கடிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.